கர்த்தர் நல்லவர். இந்த நாளிலும் ஆண்டுடைய வார்த்தை எரேமியா 29ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். எரேமியா 29:11. நீங்கள் எதிர்பார்க்கும் முடிவு. சாதாரணமான நாமே எப்பவுமே தவறான முடிவு எடுக்க மாட்டோம். நம்ம எடுக்கிற முடிவெல்லாம் நல்லதாக தான் இருக்கும். நாமே அப்படின்னா நம்முடைய ஆண்டவர், உலக தோற்றத்துக்கு முன் தெரிந்து கொண்ட நம்முடைய ஆண்டவர், அவர் நம்மேல் வைத்திருக்கிற அந்த நினைவு, அந்த முடிவு ரொம்ப பெரியது. ஆமே. போன வாரம் சொல்லும்போது அதுக்கு இப்படி சொன்னேன், மாஸ்டர் பிளான். உங்கள் ஒவ்வொருவரை குறித்து ஆண்டவர் மாஸ்டர் பிளான் வச்சிருக்கிறார். நம்ம போட்ட பிளான்லாம் ஒன்றும் நடக்காது, அவருடைய பிளான் தான். சில நேரத்தில் டாக்டர் இடத்துல போகிறோம், அந்த டாக்டருடைய ரிப்போர்ட் சற்று பார்க்கும்போது, அவர் சொல்லுவது கேட்கும்போது நம்ம நினைக்கிறோம் அது நல்லதாக மாறணும். டாக்டர் கொடுக்குற அந்த ரிப்போர்ட் நல்ல ரிசல்ட்டாக இருக்கணும் என்று சொல்லி நாம் எதிர்பார்க்கிறோம். அருமையான தேவ பிள்ளைகளே, நம்முடைய ஆண்டவர் நம்முடைய எதிர்பார்ப்பை காட்டிலும் அவருடைய எதிர்பார்ப்பு பெரியதாக இருக்கிறது. ஆகவே உங்கள் வாழ்க்கையில் அவருடைய எதிர்பார்ப்பு அதுதான் நிறைவேறும். அந்த முடிவை தான் பாட்டு பாடினீங்க, துவங்கியவர் அவரே முடிப்பவர். ஆண்டவர் தான் ஒரு காரியத்தை துவக்கி இருக்கிறார், முடிக்கிறவரும் அவரே. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே இந்த மாதத்தில் உங்கள் வாழ்க்கையில், நம்முடைய ஊழியத்தில் என்ன ஒரு அற்புதம் என்று சொல்லி கர்த்தரை நாம் மகிமைப்படுத்த போகிறோம். இப்போவே அநேக குடும்பத்தில் கர்த்தர் செய்ய ஆரம்பித்து விட்டார். இந்த ஃபேன் கொஞ்சம் ஆஃப் பண்ணால் நல்லா இருக்கும். வெள்ளிக்கிழமை உபவாச ஜபத்தில் இவங்க தான் அங்கங்கே ஓடிக்கிட்டு இருப்பாங்க. சரி, ரைட். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, நம்முடைய முடிவு அவரிடத்திலிருந்து தான் வருகிறது. நம்முடைய முடிவு, நம்முடைய பிளான் எல்லாம் அவரிடத்தான் இருக்கிறது. ஆகவே நீங்கள் அதை குறித்து எதுவும் கவலைப்படாதீர்கள். இன்றைக்கு இரண்டாவது பார்க்க போகிறோம். இரண்டாவது சொல்லப்பட்டிருக்கு, தீமை அல்ல. சத்தமாக சொல்லுங்க. போன வாரம் பார்த்தோம் முடிவு, ஆண்டவர் நம்மை என்ன செய்து முடிக்கிறார் என்று பார்த்தோம். இன்றைக்கு இரண்டாவது பார்க்க போகிறோம், தீமை அல்ல, தீமை இல்லை. அல்லேலூயா. நீங்கள் நினைக்கலாம், நான் ஒரு அடிமைத்தனத்தில் இருக்கிறேனே, அது தீமை தானே பாஸ்டர். நான் ஒரு சிறையிருப்புக்குள் இருக்கிறேனே, அது தீமை தானே பாஸ்டர். தீமை இல்லைன்னு எப்படி சொல்கிறீங்க? என் உரிமை பறிக்கப்பட்டிருக்கிறதே, நான் சுதந்திரமாக இல்லையே, என் வீட்டுக்குள்ளேயே நான் உரிமையெல்லாம் பறிக்கப்பட்டு அடுத்த கண்ட்ரோலில் தான் இருக்கிறேன், அது எப்படி அது தீமை இல்லை என்று சொல்ல முடியும் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். சொந்த வீட்டில் தான் நம்ம குடியிருக்கிறோம், ஆனால் ஒரு அந்நியர்களை போல நடத்தப்படுகிறோம். ஸ்தோத்திரம். அது தீமை இல்லையா? நாம் இருக்க வேண்டிய ஸ்தானத்தில் இல்லாமல் எங்கேயோ எப்படியோ இருக்கிறோம், இது தீமை இல்லையா? ஆண்டவர் எங்களை இங்கே வச்சிருக்கணுமே, நான் படித்த படிப்புக்கு இந்த வேலை கிடைச்சிருக்கணுமே, என்னை எங்கேயோ வச்சிருக்கிறார் ஆண்டவர், இதெல்லாம் தீமை இல்லையா என்று பல கேள்விகள் உங்களுக்கு வரலாம். இன்றைக்கு சூழ்நிலை, என் வாழ்க்கை நிரந்தரம் இல்லாமல் பரதேசியை போல பரிதாபமாக இருக்கிறேன், இதெல்லாம் தீமை இல்லையா என்று நீங்கள் யோசிக்கலாம். சகல ஜனங்களை பார்க்கிலும் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைப்பேன் என்று வசனம் சொல்லுகிறது. ஆனால் என்னுடைய வாழ்க்கையை ஒரு கட்டுப்பாட்டுக்குள்
என்னை ஒரு பரிதாபத்துக்குள் என்னை வைத்திருக்கிறதே, ஒரு அடைக்கப்பட்ட நிலைமையில் இருக்கிறேனே, இது தீமை அல்ல, தீமை இல்லைன்னு எப்படி பாஸ்டர் சொல்லலாம் என்று நீங்கள் கேட்கலாம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இன்றைக்கு தேவனுடைய வார்த்தை, இந்த பலிபீடத்திலிருந்து ஆண்டுடைய வார்த்தை உங்களை நோக்கி வருகிறது. ஸ்தோத்திரம். இந்த பாதைகளின் வழியாய் தான் நாம் கடந்து போக வேண்டும் என்று கர்த்தர் சித்தம் வைத்திருக்கிறார். யாரும் அதை மறுக்க முடியாது. இந்த பாதையில் தான் உங்களை கொண்டு போகணும், உங்கள் குடும்பத்தை இந்த வழியில் தான் கொண்டு போகணும், இந்த சபையை இப்படி தான் நடத்துவேன் அப்படின்னு ஆண்டவர் அவர் ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். அதுதான் நிறைவேறும். ஆமென், ஸ்தோத்திரம். ஆகவே கர்த்தர் தான் சொல்லுகிறார். இந்த தீர்க்க தரிசன வார்த்தை கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை. அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா. நீங்க என்ன கூட்டம்? ஆமா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பக்கத்தில் இருக்கிறவர்கள் தூக்கம் களைய ஆண்டவர் உங்களை பயன்படுத்துவாராக. இவ்வளவு சத்தமா எனக்கே கஷ்டமா இருக்காது. மியூசிக், பாட்டு சத்தம் நல்லா இருக்கு. அவ்வளோ சத்தத்தில் என் பேத்தி சூப்பராக தூங்குறான். நான் யோசனை பண்ணிக்கிட்டே இருந்தேன், இது எப்படிப்பா தூக்க வருது? டண்டன் டண்டன் டண்டுன்னு அடிக்குது பேடு சத்தம். நான் தூங்கணும்னு நினைச்சாலும் அந்த சத்தம், மியூசிக் சத்தம் என்னை எழுப்பி விடுது. ஆனால் இந்த குழந்தை காது சாஃப்டாக இருக்கும், சவுண்டு அலறி எந்திரிக்கணுமே வீட்டில் இருக்கும்போது அடிக்கடி அப்படிங்குது. ஆனால் இங்கே வந்தோன்னே சர்ச்சில் இப்படி போட்ட கை ஆராதனை முடிகிற வரைக்கும் ஆசை இல்லை. அநேகர் நினைக்கிறாங்க அப்படிப்பட்ட கிருபை எனக்கு இருந்தால் நல்லா இருக்குமே. தூக்கம் வரலன்னு யாராவது சொன்னாங்கன்னா சர்ச்சு கூட்டிகிட்டு வாங்க. தூக்கமே மாத்திரை போட்டாலும் தூக்கம் வர மாட்டேங்குதுன்னு கூட்டிகிட்டு வாங்க. உள்ளே வந்தால் தானாக தூக்கம் வந்துடும். ஆனால் இப்போ நீங்கள் தூங்கிடாதீங்க. அப்படி தான் அந்த சர்ச்சில் ஒரு அம்மா கண்ணை மூடிக்கிட்டே இருப்பாங்க. வீட்டில் அவங்க முடிஞ்சோடனே அவங்க வீட்டுக்கு வருவாங்க. என்னம்மா இந்த வாரம் ரொம்ப தூங்குனீங்க? இல்லை நான் ஜோம் பண்ணேன். சமாளிப்பாங்க பாருங்க. அந்த சமாளிக்கிறது ஆண்டுடைய அதை கிருபை, அந்த ஆவிக்குரிய அந்த ரொம்ப அந்நிய பாஷையில் ரொம்ப பேசிட்டு ஆவியில் பயங்கரமாக இருக்காங்களா, அவங்க தான் சமாளிக்கிறதுல ஒன்றாம் நம்பர். நமக்கு நல்லா தெரியுது, கண்ணாடியே கலண்டு விழுகுது தூக்கத்தில். அப்புறம் இங்கேருந்து ஏதோ ஒரு சொயின்னு என்னமோ போகுது பார்க்குறோம். ஆனாலும் பாஸ்டர் உங்களுக்காக ஜெபம் பண்ணேன் பாஸ்டர் அப்படிம்பாங்க. அப்புறம் நான் அந்த பேத்தியை நினச்சிக்கிட்டேன், ஏன் இப்படி தூங்குதுன்னு நினச்சேன். அப்புறம் தான் எனக்கு ஒரு புரிஞ்சது. வயிற்றில் இருக்கும்போதே பாடல் ஆராதனை சத்தம் கேட்டு கேட்டு அப்படியே ஆயிடுச்சு. ஆமாம், இந்த ரயில்வே ரோட்டு ஓரத்தில் குடியிருக்கிறவங்கெல்லாம் எப்படி தான் தூங்குறாங்கன்னு எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. நம்ம போய் ஒரு நாள் அந்த வீட்டில் உட்காந்து திடு திடு திடுன்னு ஆடுது. அனுப்பர் பாளையத்தில் குடி இருக்கிறவர்களுக்காய் ஸ்தோத்திரம். எப்போ பார்த்தா டக்கட தக்கட தக்கட தக்கடன் அந்த சத்தத்தில் எப்படி தான் அவங்க காதே போயிடும். பாத்திரம், சில்வர் பாத்திரம், அலுமினிய பித்தளை பாத்திரம் இதெல்லாம் அடிச்சு தடான்னு அடிச்சு. ஆனால் அந்த ஏரியாவில் இருக்கிறவங்க நல்லா தான் தூங்குறாங்க, நல்லா தான் இருக்கிறாங்க. அதனால் அப்படி நினச்சிக்கிட்டேன். இந்த குழந்தை ஏஞ்சல் வயிற்றில் இருக்கும்போது ஆராதிச்சு அந்த சத்தத்திலேயே உள்ள கேட்டு கேட்டு நம்ம சாகிற வரைக்கும் நமக்கு இந்த ஆராதனை தான்ப்பா அப்படின்னு ஒரு செட்டப் வந்துருச்சு போல இருக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே இரண்டாவது நாம் பார்க்கிறோம், தீமை அல்ல. என்னங்க? தீமை அல்ல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறது, உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். சந்தோஷமாய் மாறுங்கும் போது சந்தோஷமா இருக்கு. அதுக்கு முன்னாடி அது இருந்தால் தான் சந்தோஷம் வரும். முத கவனிக்கணும். எனக்கு துக்கம் வரக்கூடாது, சந்தோஷமா இருக்கணும்னா அந்த வசனம் அப்படி இருக்காது. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். அது அப்பனா அர்த்தம் என்னன்னா, அந்த துக்கம் தீமை அல்ல, அது சந்தோஷத்தை கொண்டு வரக்கூடியது. புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா சரி. உங்கள் புலம்பல் ஆனந்த களிப்பு. ஆனந்த களிப்புக்காக ஸ்தோத்திரம். ஆனால் புலம்பல் வேண்டாங்கிறீங்க. நம்ம நினைக்கிறோம், நானும் சில நேரத்தில் அப்படி நினைக்கிறேன். இல்லை, இந்த புலம்பல் தீமை அல்ல.
அது ஆனந்த களிப்புக்கு நம்மை நடத்தி செல்லும். உங்களுடைய சாம்பல் சிங்காரத்துக்கு நம்மை அழைத்து செல்லும். பாட்டு பாடினீங்கல்ல, நம்முடைய வாழ்க்கை சாம்பல். சாம்பல் என்றால் என்ன? அந்த நாட்களில் இப்போல்லாம் டென்ஷன் ஆகிட்டா, பிரச்சனை வந்துட்டா, நம்ம ஏதோ செய்கிறோம், கோபத்தில் எப்படியெல்லாம் பண்ணுறோம், நிறையா காரியத்தை செய்கிறோம். ஆனால் அந்த நாட்களில் தாங்க முடியாத டென்ஷன், தாங்க முடியாத பிரச்சனை வந்துட்டா என்ன செய்ய முடியும்? எங்கே போக முடியும்? எங்கேயும் ஓட முடியாது. அதனால் உடனே அவங்க என்ன செய்வாங்க? சாம்பலை அள்ளி தலையில் போட்டுக்குவாங்க, சட்டையை கிழிச்சிக்குவாங்க, வேதனை தாங்காமல் துணியெல்லாம் கிழிச்சிக்குவாங்க. அப்புறம் ரட்டுடுத்தி அப்படியே உட்கார்ந்துருவாங்க. ஸ்தோத்திரம். புலம்புகிற அனுபவம் உள்ளவர்களுக்கு, அவர்களுக்கு தான் ஆண்டவர் சொல்றாரு சிங்காரம். புலம்புகிற உங்களுக்கு அது தீமை அல்ல, அது சிங்காரம். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? அல்லேலூயா. பேதுருவை அரெஸ்ட் பண்ணாங்க, ஜெயிலில் கொண்டு போய் வச்சாங்க. எப்படி? ட்ரெயினில் ஃபஸ்ட்டு கிளாஸ் ஏசி ரூமா, அப்புறம் செகண்ட் ஏசியா? 3 ஏசி இருக்கா? இல்லை. அப்புறம் தேர்ட் ஏசின்னு சொல்லாமல் சொல்லுங்க, செகண்ட் கிளாஸ், தேர்ட் கிளாஸ் அப்படிங்குவாங்க. அப்புறம் அது இல்லாமல் அப்படியே போயிட்டு இருக்கோம். பைபிளில் சொல்லியிருக்கு, பேதுருவை அந்த ஃபோர்த்து கிளாஸ், 4வது வகுப்பு அந்த ஏரியாவில் கொண்டு போய் வச்சாங்களாம். இந்த முதல் பரவாயில்ல, 2வது ஓரளவுக்கு, 3வது கொஞ்சம் கஷ்டம், 4வது படுமோசம். அந்த இடத்துல கொண்டு போய் வச்சிருக்கிறாங்க. 4வது வகுப்பு. அங்கே கண்காணிப்பு ரொம்ப கவனமாக இருக்கும். இன்றைக்கெல்லாம் சிசிடிவி இருக்குது, அன்னைக்கு என்ன சிசிவி டிவியா? அன்றைக்கு அதெல்லாம் இல்லை. அன்றைக்கு பல பாதுகாப்பு போட்டு ஒரு கண்காணிச்சுக்கிட்டே இருந்தாங்க, போலீஸ் பாதுகாப்பு போட்டு கவனிச்சுக்கிட்டே இருந்தாங்க, சேஃப்டி பண்ணி அவரை வெளியே தப்ப விடாமல். ஏன்னா அவர் மூலமாக பெரிய பெரிய அற்புதம் நடந்திருக்கு. ஆகவே இதுலேயும் தப்பிச்சு போயிடக்கூடாதுன்னு சொல்லி அவரை சேஃப்டி பண்ணி பூட்டப்பட்ட அறைக்குள் இருந்தார். கவனிங்கள், இந்த நேரத்தில் தான் அருமையான தெய்வ பிள்ளைகளே, அங்கே இருப்பது தீமை அல்ல. அப்படி இல்லாமல் இருந்திருந்தா, அப்படி இருந்ததுனால கர்த்தர் ஒரு தூதனை அனுப்பி வெளியே கொண்டு வந்தார். அதுதான் கிரகிக்க முடியாத அற்புதம். ஆமென். வர்ணிக்க முடியாத ஒரு அதிசயம், விவரிக்க முடியாத ஒரு அற்புதம். ஆமென். இந்த மாதம் அதை தான் நமக்கு கர்த்தர் செய்ய போகிறார். ஆமென். சொன்னவங்களுக்கு நடக்கும். எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். இதுவரைக்கும் நடந்த கிரியைகள், ஊழியத்திலும் குடும்பத்திலும் பிஸ்னஸிலும் நடந்த அற்புதங்களை பார்க்கிலும் பேதுருவுக்கு நடந்தது ஆச்சரியமா இருக்கு. ஒரு தூதனை அனுப்பி தேவாதீனமாய், என்னமோ சொல்லுவாங்கல்ல, அவனை விடுவித்து பீட்டர் வெளியே வா என்று கொண்டு வந்தது கிரகிக்க முடியாத ஒரு அற்புதம். ஸ்தோத்திரம். இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்திலே அங்கு அற்புதத்தை நாம் பார்க்கிறோம். இதுதான் ஆண்டவர் வைத்திருக்கிற வழி. எனக்கு ஜெயில் வேண்டாம், எனக்கு ஒரு அற்புதம் நடக்கணும்னா பேதுருக்கு செஞ்சிருக்க மாட்டார். ஆகவே பேதுரு சிறைச்சாலையில் 4வது வகுப்பில் அடைக்கப்பட்டது தீமைக்கு அல்ல. இப்போ என்ன சொல்லிட்டு வரேன்னா சத்தியம். சில நேரத்தில் இப்போ நடந்துட்டு இருக்கிறதெல்லாம், ஐயோ இது ஏன் எனக்கு வந்துச்சு, எனக்கு ஏன் நடக்குன்னு நம்ம வேதனைப்படுறோம். நான் சொல்கிறேன், கர்த்தர் நம்மோடு பேசுகிறார். இவைகள் தீமைக்கல்ல. நீங்கள் போய்கொண்டிருக்கிற பாதைகள் தீமைக்கல்ல. பேதுருவே, நீ இப்போ அடைக்கப்பட்டிருக்கிறாய், நீ அங்கே சிறைச்சாலையில் உனக்கு பயங்கர நெருக்கம் இருக்கிற, இது தீமைக்கல்ல. தூதன் வருவார், உன்னை விடுவிப்பார். எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? அல்லேலூயா. குழியில் விழுந்து கதறுகிறான், சிறைச்சாலையில் இருந்து புலம்புகிறான். நான் குழியில் விழாமல் சிறைச்சாலையில் இருந்து புலம்பாமல் இருந்திருந்தால் எகிப்துக்கு நான் அதிபதியாக இருக்க முடியாது. உங்கள் வாழ்க்கையில் இந்த ஆண்டவர் நியமித்த பாதை, இந்த குழி, இந்த சிறைச்சாலை, அது தீமை அல்ல. புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஸ்தோத்திரம். ஆனால் யோசேப்பு
புரிஞ்சுக்கிட்டார். இந்த எல்லாம் எனக்கு விரோதமாய் நடக்கிறது என்று யாக்கோபு சொல்லி கொண்டிருந்த அந்த யாக்கோபு கடைசியில் பெருமூச்சு விட்டு அவங்க அப்பா சொல்கிறாரு, எல்லாம் ஸ்தோத்திரம், ஓ சந்தோஷமாக இருக்குது. ஒரு முறை பெருமூச்சு விட்டார். எல்லாம் எனக்கு விரோதமாக நடக்குது, என் குடும்பத்துக்கு விரோதமாக நடக்குது, எனக்கு விரோதமாக செய்வனை செய்கிறான், பிள்ளி சுனியம் செய்கிறான்லாம் சொல்லிக்கிட்டு இருந்த அந்த யாக்கோபு இப்போ சொல்கிறாரு, ஓ ஹalleluya, அது போதும், என் மகன் உயிரோடு இருக்கிறான், நான் போய் பார்க்க வேண்டும். மகனை தான் பார்க்க போனாரு. அங்கே நடக்கிற காரியம் மகனை மாத்திரம் அல்ல, யோசேப்புடைய மகன் 2 பிள்ளைகளையும் 2 பேர பிள்ளைகளை கர்த்தர் பார்க்க உதவி செய்தார். தலைமுறை தலைமுறை சொல்லுங்க. நீங்க உங்க வாழ்க்கையில ஏதோ ஒரு காரியம் ஒன்றுதான் எதிர்பார்த்து வந்திருக்கலாம். கர்த்தர் ஒன்று மாத்திரமல்ல, யோசேப்பை மாத்திரமல்ல, அவனுடைய மகனையும் நேரடியாய் பார்க்க கண் மங்கி இருக்கிறது தெளிவா. இது யார்? 2 பேர் கர்த்தர் கிருபையா இந்த தேசத்திலே கொடுத்தது. உங்களுக்கும் அப்படிப்பட்ட பார்வை குறைகிறதுக்குள்ளே உங்களுக்கு ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்ய போகிறார். இந்த பாதை கர்த்தர் நியமித்திருக்க, தீமை அல்ல, தீமை அல்ல. ஸ்தோத்திரம். அப்பா வீட்டில் ரொம்ப செல்ல பிள்ளையாயிருந்தான். பல வருடம் அங்கேயே போட்டுக்கொண்டு, நம்ம வீட்டில் எவ்வளோ ட்ரெஸ் இருக்கட்டும், ஆனால் அந்த புது ட்ரெஸ் இருந்தால் அடிக்கடி போடுவோம் இல்லை? காலையில் ஒரு ஐயா வந்தாங்க, பல வருடம் இங்கே போலவே இருந்துச்சு, எல்லா கலரும் அந்த ட்ரெஸ்ஸில் இருக்குது, அடிக்கடி அதை போட்டுக்கிட்டு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கான் யோசேப்பு. அப்பா கிட்ட இருந்துக்கிட்டு சொன்ன வேலையெல்லாம் செஞ்சுட்டு, எடுபுடி வேலை செஞ்சுக்கிட்டு, போயிட்டு வானா போயிட்டு வர்றது, வா இந்த பார்த்துக்க அதை பார்த்துக்க ஆட்டை பார்த்துக்கன்னா சின்ன சின்ன வேலை செஞ்சுருந்தான். அவன் நினச்சிருப்பான் யோசேப்பு, ஸ்தோத்திரம், இந்த அப்பாவுடைய அன்பு போதும், அப்பாவுடைய நேசம் போதும், அன்பு போதும், அப்பா தந்திருக்கிற இந்த பலவர்ண அங்கி போதும், அப்பா கொடுத்துருக்கிற சின்ன சின்ன வேலை போதும். நிறைய நேரத்தில் அப்படி தான் நம்ம நினைக்கிறோம். அப்படியே இருப்போமானால் எகிப்துக்கு அதிபதியாய் மாற முடியாது. உங்கள் பிள்ளைகள் உயர்த்தப்படுகிறதை நீங்கள் பார்க்க முடியாது. ஆகவே அருமையான தெய்வ பிள்ளையே, அந்த சூழ்நிலை விட்டு கர்த்தர் உங்களை வெளியே கொண்டு வருவாராக. அப்படிதான் நடத்திக்கிட்டு கொண்டு போறாரு. நம்ம நிறைய நேரம் நினைக்கிறோம், யோசேப்பை போல அப்பா கிட்டேயே இருந்துடணும், கஷ்டமே வரக்கூடாது அப்படின்னு நினைக்கிறோம். இல்லை இல்லை இல்லை, ஆண்டவர் அந்த சூழலிருந்து வெளியே கொண்டு வர காரணம் உங்களை எகிப்துக்கு அதிபதியாய் உயர்த்த, இந்த தேசத்திலே மேன்மையான கீழாக்காமல் மேலாக்க, வாளாக்காமல் தலையாக்க அவர் விரும்பி, சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைக்க விரும்பிதான் கர்த்தர் இந்த பாதையில நடத்துகிறார், தீமைக்கு அல்ல. புரிஞ்சுக்குங்க. தீமை இது ஏதோ எனக்கு தீமை நடந்துட்டு இருக்கு, யாரோ ஏதோ பண்ணிட்டு இருக்கிறாங்க, அப்படி சொல்லாதீங்க. யாரோ சொல்லட்டும், உலகத்தான் சொல்லட்டும், வசனத்தை விசுவாசிக்கிற உங்கள் வாயில அந்த வார்த்தை வரக்கூடாது. அங்கே சொல்லப்பட்டிருக்க ஒரு வசனம், சங்கீதம் 104 என்று நினைக்கிறேன், இரும்பு விலங்கு யோசேப்புக்கு, 25ஆம் வசனம், 105ஆம் சங்கீதம் 25ஆம் வசனமா, இரும்பு விலங்கு போட்டு வச்சிருக்கிறாங்க. பிராணனை ஒடுக்கினார்கள், உயிருக்கு ஆபத்து, பிராணனை ஒடுக்கினார்கள். வசனம் புடமிட்டது. அப்படி உங்களை அந்த யோசேப்பை இரும்பு விலங்கு போடாமல் இருந்திருப்பாரானால், யோசேப்பு அவருடைய பிராணனுக்கு உயிருக்கே ஆபத்து வராமல் இருந்திருக்குமானால், யோசேப்புக்கு வசனம் அவரை புடமிடாமல் இருந்திருக்குமானால், அவர் எல்லாருக்கும் மீட்பராய் இருக்க முடியாது. அந்த குடும்பத்துக்கு மீட்பதற்கு மீட்பராய் கர்த்தர் தெரிந்து கொண்டார். ஆமென். தகப்பனாய் கர்த்தர் வைத்தார், பெரிய அதிபதியாய் கர்த்தர் வைத்தார். அதனால தான் வசனம் சொல்லுகிறது, ரோமர் 8ஆம் அதிகாரத்தில், அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அவருடைய இடத்தில் அன்பு கூர்ந்து சகலமும், இந்த வசனத்தை சொல்லாதவர்கள் தான் புலம்பிக்கிட்டே இருப்பாங்க. சகலமும், சத்தமா பின்னாடி சத்தம் வரட்டும், அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு, சத்தமா சொல்லுங்க எல்லாரும், சகலமும் நன்மைக்கு ஏதுவாய்
நடக்கிறது. ஆமென். அந்த அறிவை கர்த்தர் இன்றைக்கு நமக்கு தருவாராக. ஏதோ நடக்குது, ஏதோ மாட்டிக்கிட்டோம், ஏதோ இந்த நம்ம அறியாமல் நம்ம வீட்டுக்குள்ளே இந்த பிரச்சனை வந்துருச்சு, இல்லை, கர்த்தர் நியமித்த பாதையில் போய் கொண்டிருக்கிறோம், மறந்துடாதீங்க. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆகவே நீங்கள் வனாந்திரத்தில் நடந்தாலும் அது உங்களுக்கு நன்மை. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். வனாந்திரம், ஏன்பா எனக்கு இந்த வனாந்திரம் என்று நீங்கள் நினைக்காதீங்க. அந்த வனாந்திரத்திலே நடந்தாலும் உங்களுக்கு நன்மை செய்ய அவர் வல்லவராயிருக்கிறார், தீமைக்கல்ல. இஸ்ரவேல் ஜனங்கள் நினைச்சாங்க எகிப்திலேயே இருந்திருக்கலாமே, கானான்னு சொல்லி கொண்டாந்து நடுத்தெருவில் வனாந்திரத்தில் விட்டுட்டாங்களே, எதுக்கும் வழி இல்லையே என்று திகைத்து கொண்டிருந்த அவர்களுக்கு ஆண்டவர் மேக ஸ்தம்பத்தையும் அக்கினி ஸ்தம்பத்தையும், எகிப்திலே பார்க்காத, கானானிலே பார்க்க முடியாத ஒரு அற்புதத்தை எங்கே செய்தார்? வனாந்திரத்திலே தான் செய்தார். கவனிங்க, கவனிங்க. இந்த மேகஸ்தம்பம் அக்கினி ஸ்தம்பம் எகிப்தில் இல்லை ஐயா, அப்படிதானா? கானானிலும் இல்லை, கானானிலும் பார்க்க முடியாது, எகிப்திலும் பார்க்க முடியாது. வனாந்திரத்தில் தான் காலைதோறும் மன்னாவை பார்க்க முடியும். இந்த மன்னா எகிப்தில் இருக்கும்போது கிடைக்கவில்லை, இந்த மன்னா கானானில் இருக்கும் உள்ளே போய் கூட கிடைக்கவில்லை, இந்த வனாந்திரத்தில் தான் கொடுத்தார். வனாந்திரம் என்பது இது ஒரு தீமையா? இல்லை, தீமை இல்லை. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அது தீமை இல்லை. அப்படிப்பட்ட அந்த வனாந்திரத்தில் இல்லாமல் இருந்திருப்பார்கள், செங்கடல் பிளக்கிறதை அவர்கள் பார்த்திருக்கவே முடியாது. உங்கள் வாழ்க்கையில் செங்கடலை போன்ற பிரச்சனை உங்களை விட்டு விலகிறதை நீங்கள் பார்க்கணுமா? கர்த்தர் வனாந்திர பாதையில் உங்களை அனுமதிக்கிறார். அது தீமைக்கு அல்ல. பாஸ்டர், என் பிள்ளைக்கு வனாந்திரம், என் வாழ்க்கை வனாந்திரம், என் பிஸ்னஸில் ஒரு வனாந்திரம் அப்படின்னு நீங்கள் வந்திருக்கீங்களா? அது தீமைக்கு அல்ல. அமலேக்கியர்களை சங்கரிக்கப்படுவதை அந்த வனாந்திரத்தில் தான் பார்க்க முடியும். எகிப்திலேயோ கானானுக்குள்ளேயோ அப்படிப்பட்ட அதிசயங்களை பார்க்க முடியாதுங்க. அதுக்கு தான் நம்மை கத்திருந்த சபையும் கூட அந்த அனுபவத்துக்குள் வழி நடத்தி கொண்டிருக்கிறார். அது தீமைக்கு அல்ல. இந்த வனாந்திர பாதையில் உங்களை என்னை கர்த்தர் தெரிந்து கொண்டதுக்காய் கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் வராது, ஆனால் சாத்தான் வெக்கப்படணும். காலையில் ஒரு அம்மா வீசிங் சத்தம் அப்படி கேட்குது, அவங்கள கை பிடிச்சிட்டேன், விழுந்துருவாங்க போல இருந்தாங்க. அதாவது அந்த ஆஸ்துமா உச்சக்கட்டம். அந்த நேரத்தில் அவங்கள அப்பவே பிடிச்சி ஜெபம் பண்ணேன். அது ஒரு வனாந்திரம் அவங்களுக்கு, ஆனால் அதிலையும் வந்து கர்த்தரை ஆராதிக்கிறார்கள். 5 மணிக்கு ஒரு அம்மா வந்தாங்க. எங்கேருந்து வந்திருக்காங்கன்னு பார்த்தா பிஎஸ்ஜி ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகியிருக்காங்க. அங்கேருந்து நேரடியாக இங்கே வந்திருக்கிறாங்க. கோயம்புத்தூர் பிஎஸ்ஜி ஹாஸ்பிட்டலில் அவங்களுக்கு பயங்கரமான ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்குறாங்க. அவங்க அங்கே இருந்து வரக்கூடாது, ஆனாலும் வந்து ஆராதிச்சுட்டு மீண்டும் அங்கே பெட்டுக்கு போயிருக்கிறாங்க. இதெல்லாம் ஏன் சொல்கிறேன்னா, இதெல்லாம் வனாந்திரம், தாங்க முடியாது தான். ஸ்தோத்திரம். ஒரு நாள் உங்களை சங்கடப்படுத்துவதற்காக, வேதனைப்படுத்துவதற்காக ஆண்டவர் உங்களை இந்த பாதையில் அழைக்கவில்லை. உங்களை அள வைப்பதற்காக உங்களை ஆண்டவர் இந்த பாதையில் நடத்தவில்லை. அன்னாள், ஆண்டவர் சொல்றார், அன்னாலே உன் கற்பத்தை அடைத்து வைத்தது தீமைக்கு அல்ல. நான் அடைத்து வைத்ததுக்கு ஒரு நோக்கம் உண்டு. என்னென்றால் நீ ஒரு சாமுவேலை பெற்று எடுக்கணும். அதுதான் தேவ சித்தம். அந்த சாமுவேல் தேசத்துக்கு நல்ல ஒரு தீர்க்கதரிசியாய், நல்ல ஒரு ஆசாரியனாய், நல்ல ஒரு நியாயாதிபதியாய் அவர் இருக்க போகிறார் என்ற நோக்கத்தோடு தான் கர்த்தர் அடைத்து வைத்தார். கற்பத்தை அடைத்து வைத்தது தீமைக்கு அல்ல. அன்னாளுடைய வாழ்க்கையில் கர்த்தர் சமூகத்தில் வந்து நிற்கணும். அந்த பிள்ளையை வயிற்றிலே சுமந்து வந்து கர்த்தருக்கு ஆராதனை செய்யணும், ஸ்தோத்திரம், ஒரு பொருத்தனை செய்யணும், கர்த்தருக்கு கொடுக்கணும் என்ற நோக்கத்தோடு தான் கர்த்தர் கற்பத்தை அடைத்து வைத்தார். ஆனால் அவர்கள் சபைக்கு வந்தார்கள், பொருத்தனை பண்ணினார்கள், கர்த்தருக்கு கொடுத்தார்கள். தனக்கு கொடுத்த சாமுவேலை கர்த்தருக்கு கொடுத்தார்கள். நீங்கள் உங்களை கர்த்தருக்கு அர்ப்பணிக்கும் போது தேவப்பிள்ளை, அது தீமைக்கு அல்ல. மலடி என்று தூசிக்கப்படுவதற்கு
ஸ்தோத்திரம். அங்கே ஒரு அம்மா இருந்துக்கிட்டே இருந்தாங்க, எப்போ பார்த்தாலும் தூசிச்சுக்கிட்டே இருந்தாங்க. அவங்க வார்த்தையே கெட்ட வார்த்தை போல, இருதயத்தை உடைக்கிற வார்த்தை வந்துக்கிட்டே இருக்கும். அந்த எதிரி பெண்ணினால் கஷ்டப்படுத்தி சங்கடப்படுத்தி கொண்டே இருந்தாள். இவைகள் எல்லாம் எதற்கென்றால் தீமைக்கு அல்ல. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அல்லேலூயா. பண்டிகை நாட்களிலும் கூட ஒரு நிம்மதியா இருக்க விடல இந்த அண்ணாலை. ஒரு சர்ச்சு ஆராதனை நாட்கள் போய் நல்ல நிம்மதியை ஆராய்ச்சிட்டு சமாதானமாக வரலான்னா கூட சில நேரத்தில் வீட்டில் அப்படி விட மாட்டேங்கிறாங்க. அன்னைக்கு தான் பிரச்சனை பெருசாக வீட்டுக்குள்ளே பூகம்பம் வெடிக்குது. அந்நாளுக்கும் அப்படிதான். ஒரு பண்டிகை நாளிலே அவள் தாங்க முடியாத வேதனை. ஒரு பிறந்த நாள் வருஷத்தில் ஒரு முறை தான் வருது, திருமண நாள் வருஷத்தில் ஒரு முறை தான், அதை கூட சந்தோஷமாக ஒரு கேக் வெட்டி ஒரு சாக்லேட் சாப்பிடக்கூட முடியாமல் சில பிள்ளைகள் குடும்பத்தில் பயங்கர போராட்டம். தேவ பிள்ளையை அண்ணாளுக்கு அப்படிதான். பண்டிகை நாட்களிலும் கூட சந்தோஷமாக இருக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஸ்தோத்திரம் அவளை ஆள வைத்து கொண்டிருந்தது. நிம்மதியாய் விடவில்லை, தூங்க விடவில்லை. ஸ்தோத்திரம். ஒரு அம்மா வந்து சொன்னாங்க, பாஸ்டர் வேலைக்கு வீட்டு வேலையும் செய்கிறேன், வீட்டில் எல்லா வேலையும் செஞ்சுட்டு வேலைக்கும் போகிறேன், அங்கேயும் கடினமான வேலை செஞ்சுட்டு வீட்டுக்கு வந்து மறுபடியும் சமையல் பண்ணிவிட்டு ரொம்ப டயர்டாக இருக்கும், மயக்கத்தில் தூங்குவேன். என் பையன் அங்கேருந்து வருவான், வந்து எனக்கு தூக்கம் வர மாட்டேங்குது, நீ என்ன தூங்குறேன்னு கண்ணை திறந்து விடுவானா கையில். அவங்க சொன்னது என்றைக்கோ, ஆனால் இன்றைக்கு தீர்க்க தரிசனமாக என் வாழ்க்கையில் நிறைவேறுகிறது. நேற்று எனக்கு கொஞ்சம் டயர்டாக இருந்துச்சு, தூங்கணும்னு ஒரு கொஞ்சம் நேரம் படுத்து தூங்கணும்னு ஒரு ஆசை இருந்துச்சு. ஸ்கூல்லேருந்து பேத்தி வந்தா, கேபி வந்து, தாத்தா எனக்கு தூக்கம் வரல, நீங்களும் தூங்குறீங்களான்னு திறந்து விடுறா. நீங்கள் இதெல்லாம் உங்களுக்கு வர்ற கஷ்டத்தை புரிந்து கொள்ள இதையெல்லாம் கர்த்தர் எங்களுக்கு அனுமதிக்கிறார். நான் ஏதோ சொல்றது சமாளிக்கிறது மறுபடியும் கண்ணை மூடுறது அவர் விடுறதே இல்லை. எனக்கு தூக்கம் வரல, நீங்க ஏன் தூங்குறீங்க? இந்த அண்ணால தூங்க விடலை, நிம்மதியை ஒரு வாய் சாப்பிட விடலை. இவைகளெல்லாம் தீமைக்கு அல்ல. இதற்கு பிறகு ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், தேவ சமூகத்தில் வந்து பொருத்தனை செய்து தன் பிள்ளையை பெற்றெடுக்கணும், கர்த்தருக்காய் கொடுக்கணும் என்ற நோக்கத்தோடு கர்த்தர் இவைகளெல்லாம் அனுமதித்தார். ஹல்லேலூயா. நீங்கள் வேறு விதத்தில் குடும்பத்துக்குள்ளே அப்படிப்பட்ட தீமையான காரியங்களை நடப்பது போல உணரலாம். கர்த்தர் நம்மை நடத்துகிற பாதை ஒன்றும் தீமை அல்ல. அறிக்கை பண்ணுங்க, தீமை அல்ல. தாவீது வீட்டை அமலேக்கியர்கள் வந்து இடித்து தரைமட்டமாக்கினார்கள், தீக்கொளுத்தினார்கள். அவனை குடும்பத்தை சிறைப்பிடித்து கொண்டு போய் விட்டார்கள். பல நாட்களாய் கஷ்டப்பட்டு சம்பாதித்த சொத்துக்களை அள்ளி கொண்டு போய் விட்டார்கள். ஸ்தோத்திரம். அவனோடு கூட இருந்த 600 குடும்பத்தையும் சிறைப்பிடித்து கொண்டு போய் விட்டார்கள். இது தீமைக்கல்ல. நான் அப்படி உங்கள் வீட்டில் ஏதாவது நடந்து வந்து சொன்னேன்னா கண்டிப்பாக நீங்களும் சேர்ந்து எனக்கும் அதை செஞ்சுருவீங்க. எனக்கு ஒரு சமாதியை பண்ணி, என்ன பாசு எல்லாம் போச்சு, இப்போ வந்து தீமைக்கல்ல. ஆனால் தாவீது கர்த்தர் பேசுகிறார் 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரத்தில், ஒன்று குறைபடாமல் திருப்பிக் கொள்வாய், ஒன்றும் குறைபடாமல் திருப்பிக் கொள்வாய். இப்போ நடக்கிறத பார்த்தா அதை ஏற்றுக்கொள்ள முடியல. ஆண்டவர் சொல்றார், தீமைக்கு அல்ல, எல்லாம் திருப்பிக் கொள்வாய். என்ற வசனத்தின்படி தலைமுறையாக நம்முடைய சந்ததி, நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிற ஸ்தோத்திரம் நிறைவேறி கொண்டிருக்கிற இந்த காரியத்தை சொல்லி கர்த்தரை துதிக்கப் போகிறார்கள். நான் போன வாரமே சொன்னேன், இந்த எரேமியா 29ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசிட்டு வாங்க அப்படின்னு சொன்னேன். வாசித்துட்டு வந்தவர்களுக்கு இன்றைக்கு செய்தி ரொம்ப ஈஸியாக புரியும். இல்லாட்டினா அவர் ஏதோ சொல்கிறாருன்னு தான் நினைப்பீங்க. இருந்தாலும் பரவாயில்ல, இந்த வாரமாவது தயவு செய்து இன்னொரு முறை வாசியுங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு நான் வேகமாக பேசுகிறேன், ஆண்டவர் உங்களுக்கு அதிலிருந்து இன்னும் தெளிவான வார்த்தைகளை தருவார். ஆகவே தாவீது வாழ்க்கையில் ஆண்டுடைய வசனம் நிறைவேறிற்று.
நான் 11ஆம் வசனத்தை எரேமியா 29:11 வாசித்தான 10ஆம் வசனம் சூப்பராக இருக்குது பாருங்க. ஆண்டுடைய நல்வார்த்தை நிறைவேறும். ஆமென். இப்போ சிறையிருப்பு, எரேமியா தீர்க்கதரிசி ஜனங்களை பார்த்து சொல்லுகிறான், நீங்கள் இப்போ சிறையிருப்பில் இருக்கிறீங்க, ஆனால் ஆண்டுடைய நல்வார்த்தை நிறைவேறும், தீர்க்க தரிசனம் நிறைவேறும். யோபுவே, சரீரம் சுகம் இழந்து நீ தவிக்கிறது தீமைக்கு அல்ல. யோபுவே, நீ சொத்துக்களை இழந்து உன் உறவுகளை இழந்திருப்பது தீமைக்கு அல்ல. முன்னிலைமை காட்டிலும் பின்னிலைமை இரட்டிப்பாய் உன்னை ஆசீர்வதிக்க போகிறேன். அநேக தலைமுறைகள் அதை பார்ப்பதற்கு ஒரு முன் அடையாளமாக உன்னை வைக்க போகிறேன். அல்லேலூயா. உனக்கு பின்வரும் சந்ததிகள் இதை சொல்லி சொல்லி தெய்வத்தை மகிமைப்படுத்த போகிறார்கள். அதுக்கு தான் கர்த்தர் உங்களை இந்த பாதையில் நடத்தி கொண்டிருக்கிறார். நம்முடைய சபையை கர்த்தர் நடத்தி கொண்டு, இந்த திருப்பூர் சபை இந்த நம்முடைய தமிழ்நாட்டுக்கு முன் அடையாளமான சபையாய் கர்த்தர் வைக்க போகிறார். அல்லேலூயா. யோபுக்கு வந்த காரியத்தை எல்லாம் பார்க்கும்போது, யோபு 42:2 அதுதான் அவருக்கு அப்படியே ஆழமாக இருக்கும். அவர் சொல்கிறாரு, தேவரீ சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது தடைப்படாது. அதை சொல்லாமல் அந்த நம்ம வசனத்தை சொல்லலைன்னா புலம்பல் தான் வரும். செத்தா நல்லா இருக்கும், ஏன் இதெல்லாம் ஆண்டவர் அனுமதிச்சார், ஏன் இந்த பிரச்சனை, அந்த புலம்புவதற்காக அதுக்கு பதிலாக நீங்கள் வசனத்தை பேசுங்க. அவர் வசனத்தை பேசினதுனால தான் அநேக பலத்த ஜாதிகள் அந்த அவர் அடைகிற ஆசீர்வாதத்தை பார்ப்பதற்காய் காத்திருந்தார்கள். அவர்களுக்கு ஒரு முன் அடையாளமாக கர்த்தர் இந்த யோபுவை வைத்திருக்கிறார். உங்கள் குடும்பத்தை ஒரு முன் அடையாளமாய் கர்த்தர் வைக்க போகிறார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். நம்புவதற்கு ஒன்றுமில்லை, வாழ்வாதாரம் ஒன்றுமில்லை, ஆனாலும் சொல்லுகிறார், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். எல்லாரும் சொல்லுங்க. இப்போ நீங்க சூழ்நிலையை பார்க்காதீங்க, இப்போ சொல்லுங்க, வசனத்தை சொல்லுங்க, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அல்லேலூயா. ஜெபத்தோட சொல்லுங்க, கைகளை உயர்த்தி எல்லாரும் சத்தமா சொல்லுங்க, வாலிப பிள்ளைகள்லாம் சொல்லுங்க, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். இதை சொல்லும் போதே கர்த்தர் கிரியை செய்ய ஆரம்பிப்பார். அல்லேலூயா. எப்படிங்க சொல்ல முடியும்? பிழைப்புக்கு வழி இல்லை, வாழ்வாதாரம் இல்லை, சரீரமெல்லாம் அழுகி போயிட்டு இருக்கு, தோலெல்லாம் அழுகிட்டே வருது, நாற்றம் தூரத்திலேயே நாற்றம் அடிக்குதுன்னா அவர் எந்த நாற்றத்தை தாங்க முடியுமா? இந்த நாற்றத்தை அவரால் தாங்க முடியல. ஆனாலும் உன் வாழ்க்கையில் நீ அனுபவிக்கிற கொடிய அந்த வேதனை தீமை அல்ல, தீமைக்கு அல்ல. தலைமுறை தலைமுறையாய் உன்னை நம்புவதற்கு ஒரு பெரும் கூட்டத்திற்கு ஒரு முன் அடையாளமாக கர்த்தர் யோபுவை வைத்தது போல உங்களை கர்த்தர் அப்படி வைத்திருக்கிறார். இயேசு கிறிஸ்துவை எண்ணி பாருங்கள். கல்வாரி சிலுவைக்கு போவதற்கு முன்பாக அவர் பட்ட பாடுகளை நீங்களே கொஞ்சம் கண் முன்பாய் கொண்டு வாருங்கள். முகத்திலே என்ன செய்தார்கள்? துப்பினார்கள்னா பரவாயில்ல, காரி உமிழ்ந்தார்கள். ஐயோ, துப்புறதுக்கும் காரி துப்புறதுக்கும் வித்தியாசம் இருக்கா? அதை எப்படி துடைக்க முடியும்? எப்படி கஷ்டமா, எவ்வளோ கஷ்டம் பாருங்க. தாடியை பிடிச்சி இழுத்தாங்க, கன்னத்தில் அறைந்தார்கள், தலையிலே முட்கிரீடம், சாட்டையில் அடித்தார்கள், கையில் ஆணிகள். தீமைக்கு அல்ல, இவைகளெல்லாம் தீமைக்கு அல்ல, பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்துக்கு வந்தார். இந்த வாக்கு தத்தம் நிறைவேற 1 யோவான் 1:7 அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்தி, எல்லாம் சத்தமா சொல்லுங்க, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை சொல்லும் போதே உங்க பாவங்களை கர்த்தர் கழுவுகிறார், சுத்திகரிக்கிறார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். மன்னிக்க முடியாத பாவங்கள், யாரும் ஏற்றுக்கொள்ள முடியாத துரோகங்கள் எல்லாம் இன்றைக்கு இயேசுவின் ரத்தம் கழுவி நம்மை சுத்திகரிக்கிறது. ஆகவே இயேசு சிந்திய ரத்தம் தீமைக்கு அல்ல, கோடான கோடி ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டு பரலோகத்துக்கு வருவதற்காகவே கர்த்தர் அந்த பாதையில் பிதா அந்த பாதையில் இயேசுவை அனுப்பினார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. தேவ நாமம் மகிமைப்படுவதாக. ஒரு பாட்டு இருக்கிறது, யாவே
நீ தூங்குவதும் இல்லை, உறங்குவதும் இல்லை. ஸ்தோத்திரம். என்னை கண்மணி போல காக்கிறவர். அந்த பாடல் ஒரு அடி நாம் எல்லாரும் சேர்ந்து பாடி கர்த்தரை நாம் மகிமைப்படுத்த போகிறோம். தொடர்ந்து ஆண்டவர் நம்மோடு கூட பேசுவாராக. ஹல்லேலூயா. ஓ ஸ்தோத்திரம். பயமே நம் வாழ்வில் ஆழ்வதில்லை, தேவனின் கரங்களிலே நம்பிக்கை இல்லா நிலை மாறிடும், புது நம்பிக்கை நம்மில் பெருகிடுமே. பயமே நம் வாழ்வில் ஆழ்வதில்லை, நம் காலங்கள் தேவனின் கரங்களிலே. ஆமென். நம்பிக்கை இல்லா நிலை மாறிடும், புது நம்பிக்கை நம்மில் பெருகிடுமே. யாவே என்றும் நம் தேவன், தலைமுறை 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 தலைமுறையா. யாவே எங்கள் தஞ்சம், தலைமுறை தலைமுறையா. நீர் உறங்குவதில்லை, நீர் தூங்குவதில்லை, இஸ்ரவேலை காப்பவர். ஓ எங்கள் குடும்பத்தை தூங்குவதில்லை, நீர் உறங்குவதில்லை, இஸ்ரவேலை காப்பவர் நீர் அல்லவோ. மரண பயம் நம்மில் மாறிடுமே, சத்ருவின் பயங்களெல்லாம் நீங்கிடுமே. பாடுங்க எல்லாரும். மரண பயம், ஓ மரண பயங்கள், மாறி சத்ருவின் பயங்கள் விலகட்டும். சத்ருவின் பயங்களெல்லாம் நீங்கிடுமே. மரணத்தை ஜெயித்தவர், சத்ருவை வென்றவர், சகலத்தையும் என்றும் ஆள்பவரே. மரணத்தை வென்றவர், சத்ருவை ஜெயித்தவர், தையும் என்றும் ஆள்பவர். எல்லாரும் கைகளை உயர்த்தி யாவே நீர் என்றும் என் தேவன், தலைமுறை தலைமுறை தலைமுறையா. யாவே நீர் எங்கள் தஞ்சம், தலைமுறை தலைமுறையா. நீர் தூங்குவதில்லை, இஸ்ரவேலை காக்கிற தெய்வமே. நீர் உறங்குவதில்லை, நீர் தூங்குவதில்லை, இஸ்ரவேலை காப்பவர் நீர். கைகளை உயர்த்தி யாவே நீர் எங்கள் தேவன், தலைமுறை ஓ தலைமுறைகள் யாவே நீர் எங்கள் தஞ்சம், தலைமுறை தலைமுறையா. நீர் உறங்குவதில்லை, நீர் தூங்குவதில்லை, இஸ்ரவேலை காப்பவர். ஓ நீர் உறங்குவதில்லை, நீர் தூங்குவதில்லை, இஸ்ரவேலை காப்பவர் நீர் அல்லவோ. ஹalleluya ஹalleluya. இயேசு இந்த பாதையில் தான் கடந்து போனார். நீங்க இப்போ அதை கிராஸ் பண்ணி போயிட்டு இருக்கிறீங்க. வேற ஒன்றும் ஒன்றும் இல்லை. இதுக்கு முன்னே அவர் அடிச்சுடுகள் நமக்கு முன்பாக இருக்கிறது. அவர் இந்த பாதையில தான், வனாந்தர பாதையில தான், வேதனையின் பாதையிலே சென்றார். அது தீமைக்கு அல்ல,
அவர் அப்படி போகாவிட்டால் கோடான கோடி மக்கள் ரட்சிக்கப்பட்டு இருக்க முடியாது, நரகத்துக்கு போயிருப்பார்கள். அந்த மக்களை மீட்கும்படி ஆண்டவர் அந்த பாதையை தெரிந்து கொண்டார். அதில் தான் நம்ம இப்போ கிராஸ் பண்ணி போயிட்டுருக்குறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இனி நம்முடைய வாழ்க்கை எல்லாம் நம்ம ஒரு பிளாட்ஃபார்ம், நம்ம ஒரு பெரிய பிளாட்ஃபார்ம். இன்னும் சொல்ல போனால் நம்ம ஒரு பாலம், இங்கிலீஷில் பாலம், பிரிட்ஜு, ஃப்ரிட்ஜு உச்சரிப்பு கரெக்டாக சொல்லணும் இல்லை, என் பேத்தி இல்லாமல் இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். நம்மை கற்ற இந்த உலகத்தில், இந்த திருப்பூரில் உங்கள் இருக்கிற சொந்தக்காரன் முன்பாக உங்களை ஒரு ஃப்ரிட்ஜாக வச்சிருக்கிறார். ஃப்ரிட்ஜ். டீச்சர் முன்னாடி இருக்கிறவங்க பயமாக இருக்குது. ஸ்தோத்திரம். தமிழ் இலக்கண புலவர்கள் இங்கே இருக்கிறார்கள். நம்முடைய வயநாடு அந்த பகுதியில் அழிவு ஏற்பட்ட போது அவர்களை காப்பாற்ற சென்ற இராணுவ வீரர்கள், இன்னும் அவங்கள என்ன சொல்லணும், மீட்பு பணி, என்னம்மா, பேரிடர் குழு, மீட்பு பணியினர் போக முடியல. ஏன்னா பாலம் இல்லை, அந்த பாலம் அடிச்சிட்டு போயிடுச்சு. ஆகவே சீக்கிரம் அவங்க அந்த இடத்துக்கு போக முடியாதனால தவிச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் நம்முடைய இராணுவ வீரர்கள் பாருங்கள், வேகமாக ஒரு பாலத்தை போட்டாங்க பாருங்கள். அவ்வளோ குயிக்காக ஸ்பீடாக ஒரு பாலத்தை ரெடி பண்ணி, ரெடிமேட் பாலத்தை போட்டு வேகமாய் கடந்து சென்று அங்கே பாதிக்கப்பட்டவர்களை காப்பாற்றினார்கள். மரித்தவர்களை சிலரை அங்கே வெளியே கொண்டு வந்தார்கள். என்ன சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கையில் உங்கள் வாழ்க்கையில் நடந்து கொண்டு இருப்பது தீமைக்கு தீமை அல்ல. அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே இந்த பெரிய பாலமாய் கர்த்தர் உங்களை வைத்திருக்கிறார். அதில் அநேகர் நடந்து வருவார்கள், அநேகர் கடந்து வருவார்கள். அதுக்கு முன்னாடி உங்களை ஆண்டவர் இந்த பாதையில் நடத்துகிறார். நம்ம ஈஸியாக இந்த பாலத்தை போட்டுரும். இனி இதுக்கு பின்னாடி ஊழியத்துக்கு, இந்த சபையில் ஊழியத்துக்கு எழும்புகிறவர்களுக்கெல்லாம் அந்த கஷ்டம் வராது. ஸ்தோத்திரம். அவர்களுக்கு லகுவாக காரியங்களை நாம் செய்து வைத்து போகிறோம். தேவநாமம் மகிமைப்படுவதாக. ஆகவே உங்கள் மூலமாய் நிறைய பேர் பிரதிபலன் பெறப்போகிறார்கள். அல்லேலூயா. நம்ம சூழ்நிலை இப்போ நமக்கே கஷ்டம், ஆனால் ஆண்டவர் இந்த காரியம் தீமைக்கு அல்ல. நீங்கள் போகிற பாதை, அந்த பாதைக்கு பிறகு அநேகர் உங்கள் மூலமாய் பிரதிபலன் பெறப்போகிறார்கள். ஆமென், ஸ்தோத்திரம். உங்கள் மூலமாய் அநேகர் ஆசீர்வதிக்கப்பட போகிறார்கள். எத்தனை பேர் ஆமென் சொல்றாங்க? ஆமென் சொல்றீங்க? அநேகர் அனுகூலம் பெற போகிறார்கள். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வசனம் சொல்லுகிற தேவ பக்தியாய் நடக்க மனதாய் இருக்கிற யாவரும் ஆசீர்வதிக்கப்படுவார்கள் அப்படின்னு இருந்தால் நல்லா இருக்கும். தேவ பக்தியாய் நடக்க மனதாய், தேவ பக்தியாய் நடக்கிறவர்கள் இல்லை, அந்த மனசில் நினைச்சாலே போதுமா, கொஞ்சம் இந்த வாரம் கொஞ்சம் நல்ல ஜெபம்மா கொஞ்சம் அதிக ஜெபிக்கணும், அப்படி கொஞ்சம் நினச்சி பாருங்க. இந்த வாரம் எரேமியா 29 அதிகாரம் கண்டிப்பாக நான் போய் வீட்டில் படிக்கணும் கொஞ்சம் நினச்சி பாருங்க. தானா ஒரு பிரச்சனை எழும்பி வரும், அதனால நிறுத்திடக்கூடாது. தேவ பக்தியாய் நடக்க மனதாய் இருக்கிறவர்கள் கொஞ்சம் அந்த மனசில் நினைச்சாலே போதுமா, துன்பம் ரெடியாக இருக்கும். சாட்சி சொல்லணும்னு நினைச்சாலே போதும். காலையில் ஒரு அம்மா அவங்க வந்து நின்னாலே நம்ம எல்லாருக்கும் தெரியும், பயங்கரமான சாட்சி. அவங்க சாட்சி சொல்ல வேண்டாம், இங்கே வந்து நின்னாலே போதும். கர்த்தர் அப்படிப்பட்ட அற்புதம் செய்திருக்கிறார். நான் உங்கள்கிட்ட சொன்னேன், நீங்கள் இங்கே வந்து நிற்கணும் முன்னாடி, நான் சாட்சி சொல்கிறேன். ஏன்னா அவங்களுக்கு அழுக தான் வருது ஆண்டவர் செய்த செயல்களை நினச்சா. ஸ்தோத்திரம். அவங்க இருக்கிற இடத்துல எழும்பி நின்றார்கள் காலையில். இதெல்லாம் பார்க்கும்போது ஆண்டவர் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை இந்த துன்ப பாதையில் நம்மை நடத்துவதற்கு, உபத்திரவ பாதையில் நடத்துவதற்கு ஸ்தோத்திரம் தெரிந்தெடுத்திருக்கிறார். உலகம் நம்மை பார்த்து இப்பொழுது சிரிக்கிறது, ஆனால் ஒரு நாள் வரும் ஸ்தோத்திரம், அவர்கள் அழுவார்கள், நம்மை கர்த்தர் கம்பீரமாய் சந்தோஷமாய் மகிழ கர்த்தர் வைப்பார். ஆமென். ஒரு காலத்திலே உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்களை பார்த்து
சிரித்தவர்கள் அழுது புலம்புகிற ஒரு நாட்கள் வரப்போகிறது. ஆகவே சொல்லுங்க, தீமைக்கு அல்ல. இப்போ 2 காரியத்தை பார்த்தோம். ஒன்று, முடிவு கர்த்தருடைய கையில் இருக்கிறது. 2வது, நம்ம வாழ்க்கையில் எது நடந்தாலும் தீமைக்கு அல்ல. உடனே தீட்டம் போட்ட இது ஏதோ நடக்க போகுது, ஏதோ ஒன்று ஆயிரும், ஊழியம் அவ்வளோதான், குடும்பம் அவ்வளோதான், பிள்ளைங்க அவ்வளோதான் அப்படின்னு நினைக்காதீங்க. தீமைக்கு அல்ல. கடைசியாக 3வது நாம் பார்க்க போகிறோம், சமாதானம். சத்தமா சொல்லுங்க. ஆண்டவர் உலகம் தருகிற பிரகாரம் சமாதானத்தை கொடுக்கிற தேவன் அல்ல. என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன் என்று சொன்னார். அவருடைய சமாதானத்தை அவர் கொடுக்கிறார். அப்படியானால் அந்த சமாதானம் நம்முடைய வாழ்க்கையை விட்டு ஒரு நாள் நீங்காது. எவ்வளோ பிரச்சனை வரட்டும். ஒரு முறை ஒரு கடலிலே அலைகள் பயங்கரமாக வீசுதான். ஆனால் அதில் ஒரு புறா, ஒரு பறவை அமைதலாய் உட்கார்ந்து கொண்டு இருந்துச்சா. அதுதாங்க சமாதானம். பிரச்சனை வீட்டுக்குள்ள இருக்கும், வேலை செய்கிற இடத்துல போராட்டம் இருக்கும். ஆனால் இந்த முறை, இந்த நாட்களில் கர்த்தர் உங்களுக்கு ஒரு சமாதானத்தை அதுக்குள்ளே கட்டளை இடுவார். எத்தனை பேர் சந்தோஷமா ஆமென் சொல்றீங்க? இஸ்ரவேல் தேசத்தில் இருந்தாலும் சமாதானம் தான், பாபிலோன் தேசத்தில் இருந்தாலும் சமாதானம் தான். ஆண்டவர் சொல்லல, நீ இஸ்ரவேல் தேசத்தில் இருக்கிற எருசலேம் எல்லைக்கு வரைக்கும் தான் சமாதானம், அதுக்கு மேலே போயிட்டீன்னா அது பாபிலோன், அது அடிமை தேசம், விக்கிரக ஆராதனை, பாவம் நிறைந்த இடம், குழப்பம் நிறைந்த இடம், அங்கெல்லாம் நான் வரமாட்டேன் என்று ஆண்டவர் சொல்லவில்லை. அங்கேயும் தானியேலோடு கர்த்தர் கூட இருந்தார், சிங்க கபிலை கூட இருந்தார். அக்னி ஜுவாலை மத்தியில் 7 மடங்கு பற்றி எரிகிற அக்னியின் மத்தியிலும் கர்த்தர் இருந்தார். தண்ணீரை கடக்கும் போது நம்மோடு கூட இருக்கிறார். ஓ, தீயை கடக்கும் போது நம்மோடு கூட இருக்கிறார். தண்ணீர் மேல் நடக்கும் போது நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. தீயும் தண்ணீரை கடக்கும் போது, மனுஷனம் தலை மேல் ஏறி போகும்போது நம்மோடு கூட இருக்கிறார். ஆமா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே நம்ம நினைச்சிடக்கூடாது, இந்த வீட்டில் பிரச்சனையா இருக்கு, வேற வீடு மாற்றலாம் அப்படி நினைக்காதீங்க. இஸ்ரவேல், எருசலேம் என்பது தெய்வ ஆண்டவர் வாசம் பண்ணுகிற இடம். ஜெருசலேம், அதுக்கு சாலோம், சமாதானமுள்ள இடம் எருசலேம் மாத்திரம் என்று அங்கே வேதத்தில் இருந்தாலும், பாபிலோனிலே போன அவர்கள் அங்கே வசனம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு பிரியமானவன் அவருக்கு சித்தமானதை பாபிலோனிலே செய்வார். நல்லா கவனிங்க, மறுபடியும் சொல்கிறேன். அங்கே வசனம் எங்கே இருக்குன்னு தெரில. கர்த்தருக்கு பிரியமானவன் அவருக்கு சித்தமானதை சர்ச்சிலே செய்வான். அப்படியா? இல்லை, நீங்கள் இருக்கிற வீட்டில், நீங்கள் இருக்கிற சூழ்நிலையில் பாபிலோன் ஒரு குழப்பம் நிறைந்த இடம், விக்கிரக ஆராதனை நிறைந்த இடம், பாவம் நிறைந்த இடம். அந்த இடத்திலும் ஆண்டவருக்கு பிரியமாய் வாழ முடியும். கர்த்தர் அங்கே இருப்பார். ஹல்லேலூயா. இந்த பாபிலோன் வேண்டாம் அப்படின்னு நினைக்காதீங்க. எல்லாருக்குமே பொதுவாக சொந்த ஊர் ரொம்ப இஷ்டம்தான். ஐயா, சொந்த ஊர் பக்கத்தில் தான், கொடுவாய் பக்கத்தில். ஐயா, உங்களுக்கு சொந்த ஊர்? நாகர்கோவில். பாஸ்டமாக்கு சொந்த ஊர்? அவங்க பார்க்குறாங்க, இது மறந்துட்டீங்களா? நான் பெங்களூர் நினச்சிருந்தேன், அவங்க கேஜிஎஃப். எங்கள் அப்பாவும் பிறந்த இடம் கேஜிஎஃப் தான். அங்கே என்ன இருக்குது? நிறையா இப்போ இல்லை. அங்கே தங்கம் நிறையா இருக்கும். தங்கம் இருக்கான்னு பாருங்கள், ஒன்றுமே இல்லை. ஆனால் அவங்கள தங்கமாக கர்த்தர் வச்சிருக்கிறார். ஸ்தோத்திரம். என்ன சொல்ல வரேன்னா, கர்த்தருக்கு பிரியமானவன் எங்கு இருந்தாலும், அது பாபிலோனா இருக்கட்டும், கர்த்தருக்கு சித்தமானதை செய்ய முடியும். ஹல்லேலூயா. அங்கே சமாதானமாக இருக்க முடியும். அதுக்கு சொல்ல வரேன். பாஸ்டர், இந்த ஏரியாவில் என்னால் இருக்க முடியாது பாஸ்டர், எல்லாம் புறஜாதி மக்கள், சண்டை போடுறவங்க, இந்த ஏரியா இஸ்லாமிய மக்கள் நிறையா பேர் இருக்கிறாங்க, இங்கெல்லாம் இருக்க முடியாது பாஸ்டர் அப்படின்னு நினச்சிடாதீங்க. கிறிஸ்தவ ஏரியா இருக்கு, அங்கே போனால் நல்லா இருக்குன்னு போயிடாதீங்க. ஆமாம், அவ்வளோதான். புறஜாதிகளின் மத்தியிலே சமாதானமாய் கர்த்தர் உங்களை வைப்பார். எங்களை அப்படி தான் வச்சிருக்கிறார். எங்கள் சுற்றிலும் எல்லாம் புறஜாதி இஸ்லாமிய ஜனங்கள் மத்தியில் சமாதானமாக எங்களை கர்த்தர் வச்சிருக்கிறார். வீட்டை மாத்திரம் கம்பெனி இங்கே நடத்துறதுனால பிரச்சனை, நல்ல ஒன்றுமே பிஸ்னஸ் சரியாக ஓட மாட்டேங்குது, மாற்றாதீங்க.
பாபிலோனிலிருந்து எருசலேமுக்கு வரலாம் நினைக்காதீங்க. பாபிலோனிலும் அவருக்கு சித்தமானதை செய்ய முடியும். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அங்கே தேவ பிள்ளைகளின் அடிமைத்தனத்திலும் அவர்கள் சமாதானமாக இருக்க முடியும். பாபிலோன் அடிமைத்தனம் விடுதலையோடு ஆராதிக்க முடியாது. ஆனாலும் அங்கே அவர்கள் ஆராதித்தார்கள். ஏன்னா ஆண்டுடைய பிரசன்னம் அங்கே இருந்தது. ஆமென். கர்த்தர் எப்போ உங்களை உடைக்கிறார் என்றால் நீங்கள் உடனே புரிஞ்சுக்கணும், என்னை உருவாக்குகிறார் என்ற அர்த்தம். யார் மூலமாக உங்களை உடைச்சிக்கிட்டே இருக்கிறாரா? உங்களை உருவாக்கி கொண்டு இருக்கிறார். குயவன் கையில் சிக்கிட்டீங்க, ஆண்டவர் உங்களை புடமிட்டு கொண்டிருக்கிறார். அதுதான் அர்த்தம். பயங்கர நெருக்கத்துக்குள் உங்களை கொண்டு போகிறாங்களா? ஆண்டவர் உங்களை மிக நெருக்கத்துக்குள் உங்களை கொண்டு போயிட்டு இருக்கிறாரா? உங்களை பெருக்கத்துக்கு நேராய் கொண்டு போக போகிற என்ற அர்த்தம். ஆமென். உங்களை மிகவும் ஜனங்கள் சிறுமைப்படுத்துகிறார்களா? கர்த்தர் உங்களை உயர்த்த போகிறார் என்ற அர்த்தம். ஆமென். வெள்ளிக்கிழமை சொன்னேன், திட்ட திண்டுக்கள், வைய வயிறுக்கள், வெட்ட வளருவான், கொட்ட உயருவான். தேவ பிள்ளைகளுக்கு அப்படிப்பட்ட ஒரு கிருபையை கர்த்தர் வைத்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சங்கீதம் 90:15, உங்களை நம்மை சிறுமைப்படுத்தின நாட்களும் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும். சத்தமா சொல்லணும், கொஞ்சம் இழுத்து சொல்லணும். இதை நீங்க நம்பலன்னா சின்ன கஷ்டம் வந்தா ஆண்டவரை முறுமுறுத்துருவீங்க, பின்மாறிடுவீங்க, அழுது புலம்புவீங்க. என்னைக்கு இந்த வசனத்தை நீங்க உண்மையா விசுவாசிக்கிறீங்களோ புலம்ப மாட்டீங்க. புலம்பல் குறையும். என்ன அந்த முக்குறது குறையும். என்ன ஆண்டவர் அப்படிங்கிற திட்டுறது குறையும். இந்த புருஷனை கட்டி வச்சிருக்கிறாரு, இந்த பிள்ளைய என் வாழ்க்கையில் வந்துட்டா அப்படிங்கிறது குறையும். ஏன்னா துன்பத்தை கண்ட சிறுமைப்படுத்தின நாட்களுக்கு அல்லேலூயா, அது ரொம்ப சமாதானமாக இருக்குன்னு கர்த்தர் சொல்ல வராரு. இவ்வளவு நாள் அழுதிய, இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டு அதுக்கு சரியாய் குறைச்சல் இல்லை, அதை விட சூப்பராக உங்களை வைக்கிறேன்னு சொல்லி இந்த வசனத்தின் மூலமாய் கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிறார். ஆமென். ஹல்லேலூயா. என்ன செய்கிறது, எது நடக்க போதோ அப்படின்னு குழப்பம் வராது நம்ம வாழ்க்கையில். இந்த உலகத்தில் ஒரு பழமொழி சொல்கிறாங்க, தலைக்கு மேலே வெள்ளம் போகுது, தலைக்கு மேலே வெள்ளம் போகுது, ஜான் போன என்ன, முளம் போன என்ன, எல்லாமே போச்சு, தலைக்கு மேலேயே போயிடுச்சு அப்படின்னு உலகத்தான் சொல்லட்டும். நீங்களும் நானும் அப்படி சொல்லக்கூடாது. ஆமென். ஓ ஸ்தோத்திரம். ஆண்டவர் உங்களுடன் இருக்கிறார். அல்லேலூயா. எருசலேமின் எல்லையில் மாத்திரமல்ல, அவர் பாபிலோனிலும் கர்த்தர் இருக்கிறார். ஆமென். உங்கள் ஸ்தலத்திலே இருக்கிறார், நீங்கள் வேலை செய்கிற இடத்தில் இருக்கிறார். ஆகவே இதை புரிந்து கொண்டால் உங்களுடைய வாழ்க்கை மேன்மையாக இருக்கும், ஆசீர்வாதமாக இருக்கும். யோசேப்பு சொல்லுகிறார், என் தகப்பன் வீட்டின் வருத்தத்தை எல்லாவற்றையும் மறந்து விட்டேன். மறுபடியும் சொல்லுங்க, என் தகப்பன் வீட்டின் வருத்தத்தை எல்லாவற்றையும் மறந்து விட்டேன். எங்களை மறக்க செஞ்சதுனால தான் இங்கே நின்று ஊழியம் செய்கிறோம். பழசெல்லாம் நினச்சா ஸ்தோத்திரம், வசனத்தை விசுவாசிக்க முடியாது, பேச முடியாது, விசுவாசமாக பேச முடியாது. அதெல்லாம் மறக்க செஞ்சிட்டார். ஸ்தோத்திரம். இப்போ பிள்ளை எங்கள் அதாவது ஒரு எழுதுகிறாங்க பிள்ளைகள் ஸ்லைட்டு, அப்புறம் என்னமோ இப்படின்னு எடுக்கிறாங்க, எல்லாமே அழைச்சி போகுது. இப்போ இன்னொன்று வந்திருக்கு, எல்லாம் எழுதிட்டு ஏதோ ஒரு பட்டன் அமுத்தினா போதும், எல்லாம் அழைஞ்சி போகுது. கர்த்தர் நமக்கு இன்றைக்கு ஒரு பட்டனை அழுத்துவாராக. அல்லேலூயா. நிறைய அந்த சிந்தனைகள்லாம் அல்ல மறக்க செய்வாராக. அது இருந்தால் தான் சண்டை வரும்போது அன்னைக்கு தேதி அப்போ மற்றதெல்லாம் வசனம் மறந்துடும். பாருங்க, எரேமியா 29, பரவாயில்ல ஞாபகத்தில் வச்சிருக்கிறீங்க. ஆனால் இதெல்லாம் மாமியார் என்னைக்கோ பேசுனது அப்படியே வச்சிருப்பாங்க. கல்யாணம் பண்ணி அப்போ முதல் நாள் அந்த ஆரம்ப நாட்களில் அவர் பேசுனது அப்படியே ஞாபகத்தில் வச்சிருப்பாங்க. வசனத்தை மறந்துடுவாங்க. ஸ்தோத்திரம். கர்த்தர் அதையெல்லாம் மறக்க பண்ணினார் என்று யோசேப்பு சொல்லுகிறார். அப்படின்னா அதனால தான் சமாதானமாக அங்கே இருந்தார். நீங்கள் இன்றைக்கு எல்லா காரியத்தையும் மறந்துட்டு போங்க, சமாதானமாக கர்த்தர் உங்களை வச்சிருப்பார். அல்லேலூயா. அதையே திங்க் பண்ணாதீங்க, அப்படி இப்படின்னு பழசை கொண்டு வராதீங்க. மறக்க செய்வாராக. ஆமென். கர்த்தர் மறக்க செய்வாராக. யோசேப்பு அதை தான் சொல்லுகிறார்.
ஓ ஹல்லேலூயா, அதெல்லாம் மறக்க செஞ்சிட்டார். வருத்தம் எல்லாவற்றையும் மறந்து விட்டேன் என்று சொல்லுகிறார். அப்பாவுடைய செல்லந்தான், டேடியுடைய செல்லந்தான், ஒரு ப்ராப்ளம் இல்லை, நோ ப்ராப்ளம், ரொம்ப ஜாலி வாழ்க்கை தான். சொந்த ஊர் என்றால் ரொம்ப சந்தோஷம்தான். ஆனால் அங்கிருந்து இப்போ வந்திருக்கிறாரு, அங்கே எப்படி சமாதானமாக இருக்க முடியும்? தேவ பிள்ளையே, அப்பாவுடைய வீட்டையெல்லாம், அங்கே நடந்த சம்பவத்தை எல்லாம் மறக்க செய்து போன எகிப்திலே கர்த்தர் சமாதானமாய் கர்த்தர் வைத்தார். அந்த சமாதானம் உங்களுக்கு கர்த்தர் தருவாராக. திருமணமாகி நீங்கள் வித்தியாசமான இடத்துக்கு போயிருக்கலாம். கர்த்தர் அந்த சூழ்நிலையில் உங்களை அப்பா வீட்டில் இருக்கிறத நினைக்காதீங்க, நல்லா தான் இருந்திருப்பீங்க. இப்போ இருக்கிற சூழ்நிலையில் கர்த்தர் அதையெல்லாம் மறக்க கர்த்தர் கிருபை தருவாராக. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இப்போ எந்த வருத்தம் கிடையாது யோசேப்புக்கு. அப்பா வீட்டில் இல்லை, ஆனாலும் வருத்தம் கிடையாது. அப்பா கூடவே இல்லை, வருத்தம் இல்லை. சொந்த நாட்டில் இல்லை, வருத்தம் இல்லை. அந்நிய ஊரில் இருக்கிறான், ஆனாலும் வருத்தம் இல்லை. அறிமுகம் இல்லாத ஒரு புதிய ஊருக்கு வந்திருக்கிறான். இது எப்படி திருமணமாகும், எதிர்காலம் எப்படி இருக்குமோ என்று அவன் கவலைப்படவில்லை, வருத்தப்படவில்லை. அவனுக்கு அந்த அறிமுகம் இல்லாத அந்த ஊரில் ஒரு அழகான ஒரு கல்யாணம் நடந்துச்சு. அந்த கல்யாணத்தை யார் நடத்தி வைத்தார்? பார்வோனை நடத்தி வைத்தார். எதிர்பார்க்காத ஒரு முக்கியஸ்தர் வந்து முன்னாடி இருந்து நடத்தி வைக்கிற ஒரு திருமணமாய் அது இருந்தது. அது மாத்திரமல்ல, பார்வோன் பொறுப்பேற்று கொண்ட அந்த திருமண காரியத்தை அவர் பொறுப்பெடுத்து கொண்டார். உங்கள் பிள்ளைகளுடைய திருமணத்தை சில நபர்களை ஆண்டவர் பொறுப்பெடுக்க வைக்க போகிறார். ஆமென், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவங்க முன்னின்று நடத்துகிற திருமணமாய் கர்த்தர் மாற்றுவாராக. அது மாத்திரமா, 2 பிள்ளைகளை கர்த்தர் கிருபையாய் கொடுத்தார். இப்ப எப்படி இருக்கிறார்? அழுதுட்டு இருக்கிறாரா? எகிப்தில் புலம்பிட்டு இருக்கிறாரா? சொல்லுங்க, அறிக்கை பண்ணுங்க. நீங்க சொல்லும் போதே கர்த்தர் அந்த சமாதானம் தருவார். சமாதானமாய் இருக்கிறார். அந்த அப்பாவின் வீட்டின் வருத்தத்தை மறந்து சமாதானமாய் இருக்கிறார். அந்த சமாதானத்தை கர்த்தர் இன்றைக்கு நமக்கு தருவாராக. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஸ்தோத்திரம், அல்லேலூயா. தேவ நாமம் மகிமைப்படுவதாக. ஆகவே நீங்கள் எங்கே இருந்தாலும், தானியேலை போல பாபிலோனில் இருந்தாலும், நாங்கள் இஸ்ரவேலில் இருக்கும்போது பைபிள் படிப்போம், ஜெபம் பண்ணுவோம், பாபிலோன் வந்ததுனால எங்களால் செய்ய அப்படி சொல்லாதீங்க. உங்கள் சொந்த ஊரில் இருக்கும்போது என்ன செய்தீர்களோ இந்த திருப்பூரில் அதை கர்த்தருக்காக செய்யுங்கள். நீங்கள் மாறிவிடாதீர்கள். சண்டே ஸ்கூலில் ஒரு கதை நான் இந்த வாரம் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஒரு சின்ன கதை, எப்பவும் சொல்லியிருக்கேன் சபையிலையும். பைபிள் இல்லாத ஒரு கதை. சில இடங்களுக்கு போகும்போது பைபிள் இல்லாத கதையும் சொல்லுவேன். ஒரு பாட்டும் கதையும் இப்போ ரெடி பண்ணி வச்சுருந்தேன் 2 நாளில். அப்போது ஒரு தம்பிக்கு ஒரு வெள்ளை முயலை பார்த்து ரொம்ப ஆசை. அப்பாகிட்ட கேட்டான், அப்பா எப்படியாயிலும் இந்த வெள்ளை முயல் வாங்கணும். பணம் சேர்த்து வச்சு அப்பாவும் கொஞ்சம் கொடுத்தாங்க. கடையில் போய் விசாரித்தான், 1500 ரூபா. பரவாயில்ல, அவர் பிடிச்சி மூட்டையில் கட்டி கொடுத்தாரு. தூக்கிட்டு ஓடி வந்தான். வர்ற வழியில் அவனுக்கு பிடிச்ச கிரிக்கெட் விளையாடிட்டு இருக்கிறாங்க. அந்த கிரிக்கெட்டை பார்த்துக்கிட்டு, ஸ்தோத்திரம், இந்தியாவும் ஆஸ்திரேலியாவும் விளையாடிட்டு இருக்காங்க. முதல் ஆரம்பம் எப்படி சொல்கிறது, கிரிக்கெட் முதல் இன்னிங்ஸ். அதை பார்த்தோன்னே எல்லாத்தையும் மறந்துட்டான். அந்த மூட்டையை ஓரமாக கொண்டு போய் வச்சான். கிரிக்கெட்டை நல்லா பார்த்துட்டு இருக்கிற நேரத்தில் அந்த ஏரியாவில் ஒரு குறும்புக்கார பசங்கள்லாம் பார்த்தாங்க. என்னடா மூட்டையில் என்னமோ ஆடிக்கிட்டு இருக்கு. போய் திறந்து பார்த்தா முயல். அந்த முயலை வேற சாக்கில் போட்டு, அந்த ஏரியாவில் ஒரு பன்னிக்குட்டி இருந்துச்சு, அதை உள்ளே போட்டு கட்டி வச்சுட்டாங்க. இப்போது விளையாட்டு முடிஞ்சது, நேராக வீட்டுக்கு போகிறாங்க. ஒரே சந்தோஷத்தில் போகிறான். அப்பா, ஒரு வெள்ளை முயல் வாங்கிட்டு வந்திருக்கேன். கூட பிறந்தவங்களுக்கெல்லாம் ஒரே சந்தோஷம். ரொம்ப நாள் என் ஆசையை ஆண்டு நிறைவேற்றினார். திறந்து காட்டுட்டுமா? திறந்து காட்டுப்பா. எல்லாரும் ஓடி வந்தாங்க, சாக்கை எட்டி பார்க்குறாங்க. இப்போ அவன் உள்ளே இருந்து கையை விட்டு முயல் எடுக்கலான்னு எடுக்கிறான். கருப்பாக வருது. என்னது? பன்னிக்குட்டி. அப்பா அம்மா திட்டுனாங்க, இதுக்காடா இவ்வளோ பணம் செலவு பண்ண? அவனுக்கு ஒன்றுமே புரியல. நேராக சரி நீ கடைக்காரனை போய் ஒரு வழி பண்ணணும், இப்படி ஏமாற்றிட்டானே அப்படின்னு சொல்லி நேராக போகிற வழியில் கிரிக்கெட் லாஸ்ட் இன்னிங்ஸ், கடைசி நாள், ரொம்ப பயங்கர ஜோராக போயிட்டுருக்கு. ஆகவே கொஞ்ச நேரம் பன்னிக்குட்டி இங்கே இரு,
கோவத்தையெல்லாம் அடக்கிக்கிட்டு போய் அந்த விளையாட்டை பார்த்துக்கிட்டே இருந்தான். மறுபடியும் குறும்புக்கார பசங்க வந்தாங்க. இந்த பன்னிக்குட்டியை வெளியே எடுத்துட்டு முயல் குட்டியை போட்டு கட்டிட்டாங்க. இப்போ நேராக போகிறோம், பொல்ல கடிச்சு, யோயோ நீ எல்லாம் மனுஷனா? என் வீட்டில் எத்தனை திட்டு வாங்கினேன், அடி வாங்கினேன், நீ என்னப்பா உன் முன்னாடி தானே எடுத்து போட்டேன், எங்கே அவரு பார்க்கலாம்? அவர் இல்லை இல்லை எனக்கு பயமாக இருக்குது, நீங்களே அவங்க எங்கே எடுத்து பார்த்தா கடைக்கு போனால் முயல். அப்போ அந்த முயலை பிடிச்சிக்கிட்டு சொன்னானா, ஒன்று முயலாரு, வீட்டுக்கு போனால் பன்னிக்குட்டியாக மாறுற, கடைக்கு வந்தா பாபிலோனுக்கு போனா பன்னிக்குட்டியா மாறிடாத, சர்ச்சுக்கு வந்தா முயல் குட்டி வெள்ளையா. ஒன்று பன்னிக்குட்டியாரு, இன்னொன்று அது மிஸ்டேக்கா? ஆனால் இந்த வாலிபர்கள் பாபிலோன் போன உடனே பன்னிக்குட்டியா மாறல, முயல் குட்டியா இருந்தார்கள். ஆமே, அப்படி இருங்க. அப்படி இருந்தால் ஒரு சமாதானத்தை கர்த்தர் காண உதவி செய்ய முடியும் என்பதற்கு அடையாளம் எந்த சூழ்நிலையிலும் தாவீதுக்கு ஒரு படுக்கைக்கு போக மாட்டேன், என் ஆசை ஆலயம் கட்டணும், பெரிய கர்த்தருக்காக பெரிய பங்களா ஸ்டாப் சர்ச்சுக்கு போனாலும் நாம் பெரிய ஆலயத்தை கட்ட போறோம். இந்த தரிசனத்தில் எங்களோடு இணைந்து கொண்டவர்களுக்கு ஸ்தோத்திரம். வேற வேலை நமக்கு என்ன? அதுதான். ஆமே, ஸ்தோத்திரம். லட்சக்கணக்கான மக்கள் இருக்கிறாங்க. ஆகவே தேவ பிள்ளைய அந்த பெரிய ஆலயத்தை கட்டணும்னு ஒரு பொருத்தனை பண்ணி ஜெபம் பண்ணிட்டு ஆசையாக இருக்கும்போது, சரிப்பா கட்டுன்னு தட்டி கொடுத்தா நல்லா இருக்கும், சமாதானமாக இருக்கும். ஆண்டவர் சொல்கிறார், நீ கட்டக்கூடாது, உன் கை ரத்தம் படிந்த கை, உன் மகன்தான் கட்டணும். இப்போ சமாதானம் வருமா? ஒரு சொப்பனம் பார்க்குறீங்க, நல்ல சொப்பனம் பார்க்குறீங்க. அந்த சொப்பனம் பார்த்தோன்னே அந்த சொப்பனத்திலே ஆண்டவர் பேசுகிறார். ஆமாம், ஒரு திருப்பூரில் டவுனில் உனக்கு 10 ஏக்கரா தரேன், ஒரு பங்களாவோட தரேன்னு சொல்லி ஒரு சொப்பனம் பார்க்குறீங்க. ஒரே சந்தோஷமாக இருக்கும். ஆண்டவரே, அந்த பங்களாவில் எங்கள் பாஸ்டருக்கு ஒரு குடும்பத்தை கூட்டிகிட்டு போய் அங்கேயே இடம் கொடுத்துருவோம், சர்ச்சு கட்ட இடம் கொடுத்துருவோம். கொடுப்பீங்களா தெரியல, சரி அப்படின்னு நினச்சிட்டு சந்தோஷமாக ஸ்தோத்திரம் பண்ணிட்டு இருக்கும்போது உன் பார்த்த சொப்பனம் நடக்காதுன்னு ஆண்டவர் சொன்னா சமாதானமாக இருப்பீங்களா? அப்படியே போயிடும்ல மனசு. ஆனால் தாவீதுக்கு அப்படி போயிருக்கணுமே, ஆனால் போகலை. நீ கட்டக்கூடாதுன்னு சொன்ன உடனே சரி ஆண்டவரேன்னு சொல்லிட்டு கடற்கரை மணலை போல தங்கத்தை சர்ச்சு கட்ட குவித்து பொருட்களை அதிகமாய் கொடுத்தாராம். அல்லேலூயா. அதுதாங்க சமாதானம். யாரோ செய்கிறாங்க, நான் அதில் தலையிட மாட்டேன், நான் ஒன்றும் கொடுக்க மாட்டேன். என்னை பாஸ்டர் முன்னாடி நிறுத்தலை, எனக்கு பொறுப்பு கொடுக்கல, நான் ஏன் கொடுக்கணும்? என்னை கொண்டு செஞ்சால் நான் செஞ்சிருப்பேன்ல. யாரோ சொன்னதுக்காக சொல்லன்னு நினச்சிடாதீங்க, சும்மா சொல்கிறேன். அப்படி தாவீது நினைக்கல. என்னை கொண்டு நடக்காட்டியும் பரவாயில்ல, யாரை கொண்டாகிலும் ஆலயம் கட்டப்பட வேண்டும், யாரை கொண்டாகிலும் இந்த ஊழியம் நடக்க வேண்டும். பரமானந்தம் இல்லாட்டியும் சாம்பாஸ் இல்லாட்டியும் பாசமா இல்லாட்டியும் ஊழியம் நடக்கும். மோசே மரித்தார், மோசே மரித்தார், இயேசு மரிக்கவில்லை. அல்லேலூயா. மோசேவோட ஊழியம் முடியல, ஆண்டவர் அந்த ஊழியம் தொடர கிருபை தந்தார். எலியா எடுத்துக்கொள்ளப்பட்டான், ஊழியம் எடுத்துக்கொள்ளப்படவில்லை. எலிசாவின் மூலம் அந்த ஊழியத்தை நிறைவேற்றினார். அப்போஸ்தலனாகிய பவுல் மூலமாய் பல மிஸ்டரி ஊழியங்கள் ஆரம்பிக்கப்பட்டது, அவரோட ஊழியம் மூடப்படவில்லை. ஆவிக்குரிய மகனாகிய தீமோத்தேயு மூலமாய் அந்த ஊழியம் மீண்டும் கட்டப்பட்டது. எல்லாரும் கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே எங்கள் மூலமாய் நீர் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறீரோ இந்த திருப்பூரில் செய்யுங்கப்பா. ஒப்பு கொடுங்க. எல்லாரும் வலது கரத்தை உயர்த்தி, ஆண்டவரே ஸ்தோத்திரம், எங்களை கொண்டு நீர் என்ன செய்ய விரும்புகிறீரோ அதற்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன். ஆமென். அப்படி உண்மையாக சொன்னீங்கன்னா உங்களுக்கு ஒரு சமாதானம் வந்திருக்கும் பாருங்க. எப்படியும் கர்த்தருடைய வேலை நடக்கணும். ஆமென். தாவீது அப்படிதான், அந்த விட்டு கொடுக்கிற மனசு இருந்தாலே சமாதானம் வந்துடும். என் மகன் அவன் யாரு, ஏன் கற்ப பிறப்பு அவன் செய்யணுமா, நான் அதை வேடிக்கை பார்க்கணுமா, நான் முதிர்ந்தவன், எனக்கு எத்தனை அனுபவம், ஆண்டவர் என்ன ராஜாவாக அபிஷேகம் பண்ணியிருக்கிறாரு, அபிஷேகம் மேலே இருக்கு.
அவனை சின்னவனை கொண்டு என்ன செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி சிறுவர்களை வைத்து ஆண்டவர் எழுப்புதல் வருவதற்கு தடையாக இருக்கவில்லை தாவீது. அழகா விட்டு கொடுத்ததுனால சமாதானமாக இருந்தார் தாவீது. ஆமென். பரவாயில்ல, அதுக்கு தாராளமாய் கொடுத்தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த சர்ச்சு போன வாரம் வரைக்கும் கரண்ட் போயிட்ட என்ன செய்வோம் என்று ஒரு கவலை இருந்தது. ஆனால் இப்போ கவலை இல்லை. இப்போ கரண்ட் போனாலும் இதே போல் லைட் எரியும், கரண்ட் போனாலும் இதே போல் டிவி ஒர்க் பண்ணோம், இதே போல் மைக் ஒர்க் பண்ணோம். கர்த்தர் இந்த சபைக்கு ஒரு அற்புதம் செய்திருக்கிறார். நீங்கள் நினைக்கக்கூடாது. சிலர், நானும் கூட அப்படி நினச்சேன், நம்ம வாடகை இடத்துக்கு இவ்வளவு செய்யணுமா, அதை போய் சொந்த சபைக்கு செய்யலாமே. ஆகவே தான் சொல்கிறேன், எரேமியா 29ஆம் அதிகாரத்தை போய் வாசித்து பாருங்க. அங்கே ஒரு பொய்யான ஒரு தீர்க்கதரிசி எழும்பி சொல்கிறான், நீங்கள் சீக்கிரம் இன்னும் கொஞ்ச நாளுக்குள்ளே இஸ்ரவேல் நாட்டுக்கு போயிடலாம், இந்த பாபிலோனில் அடிமையாக இருக்க மாட்டோம் என்று அவன் பொய் தீர்க்க தரிசனம் சொன்னான். பொய் தீர்க்க தரிசனம் சொன்னான். சீக்கிரம் போயிடலாம். எரேமியா கழுத்தில் இருந்த பூட்டப்பட்ட அந்த மரத்தை எல்லாம் கலட்டி விட்டான். நீங்கள் எல்லாரும் போயிடலாம் அப்படின்னா பொய் தீர்க்க சொன்னவன் ஆல் அவுட். அவன் போல டேட்டெல்லாம் சொல்கிறான், சாவி கையில் கிடைச்சிருச்சு, நம்ம எல்லாரும் போயிடலாம், ஒரு வாரத்தில் போயிடலாம், 3 நாளில் போயிடலாம், அதிகாரி நம்ம பக்கம், எல்லாம் நம்ம பக்கம், லெட்டர் கையில் இருக்குது, அது பொறுப்பு கையில் இருக்குன்னு சொல்லிட்டு இந்த அனனியாங்கிற ஒரு கள்ள தீர்க்க தரிசி பொய் சொன்னான். ஜனங்களும் நம்புற மாதிரி இருந்துச்சு. அந்த நேரத்தில் தான் கர்த்தர் எரேமியாவை எழுப்புகிறார். எரேமியா சொல்லுகிறார், 70 ஆண்டுகள் முடிந்தாதான் நம்ம இஸ்ரவேலுக்கு எருசலேமுக்கு போவோம் அப்படின்னு. அங்கே இருக்கிறவங்க வயசானவங்களாம் நினைக்கலாம், இப்போவே 60 வயசு 70 வயசு வரைக்கும் இருப்போமா, ஸ்தோத்திரம், எனக்கு 69 ஆயிடுச்சு, இன்னும் 70 வயசு ஆகிற வரைக்கும் நாங்கள் உயிர், அப்படியெல்லாம் அவங்க நினைக்கல. அவன் எரேமியா கரெக்டாக சொல்கிறான், அந்த பொய் தீர்க்க தரிசனத்தை நம்பாதீர்கள், கர்த்தர் சரியான நேரத்தில் நம்மை கொண்டு போவார். ஆகவே நீங்கள் போய் வீடு கட்டுங்கள், திருமணம் செய்ய வேண்டியவர்கள் திருமணம் செய்யுங்கள், விவசாயம் பண்ணி, அதாவது பயிர் செய்கிறவர்கள் அதை பயிர் செய்யுங்கள் என்று உற்சாகப்படுத்தினார். அந்த உற்சாகத்தை தான் கர்த்தர் சபைக்கு தந்திருக்கிறார். ஆமென். மெயின் சர்ச்சுக்கு போய் தான் எல்லாம் செய்வோம் என்று அல்ல, இங்கே இருக்கும்போதே கர்த்தர் செய்ய உற்சாகப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தைரியமாக நம்ம செய்வோம். இருக்கிற வேலையை சந்தோஷமா செய்யுங்க. நல்ல பெரிய வேலை தந்தால் தான் நான் போவேன்ட்டு உட்காந்து. நம்ம சர்ச்சில் ஒரு தம்பி இருந்தார், இப்போ இல்லை. அவங்க அப்பா அம்மா ரொம்ப, அவர் ட்ரெஸ்ஸை பார்த்து அவங்க அப்பா அம்மா அவ்வளோ இதாக இருப்பாங்க, லுங்கி கட்டி தான் இருப்பார். ஒரு நல்ல ட்ரெஸ் போட்டதை நான் பார்த்ததே இல்லை அவங்க அப்பாவை. ஒரு வெள்ளை சட்டை மாத்திரம் கொஞ்சம் நல்லா இருக்கும், அதை போட்டுட்டு புரோக்கர் அவர். அதில் சம்பாரித்து பையனை கோடிக்கணக்காக பணத்தை கொடுத்து பயங்கரமாக படிக்க வச்சார். படித்து ஏதோ ஒரு வேலைக்கு போய் அந்த வயதான அப்பா அம்மா, அவங்களுக்கு சுகர் இருக்குது, ப்ரெஷர் இருக்குது, மயக்கம் போட்டு ரோட்டில் விழுந்துருவாங்க. அதுலேயும் அவங்க போய் உழைச்சி இவன் வீட்டில் இருந்துக்கிட்டே இருப்பான், சோம்பேறி. அவன் கேட்பான், ஏப்பா இத்தனை வருஷம் ஆச்சு, 5 வருஷம் ஆச்சு, இன்னும் ஏன் வேலைக்கு போகல? இல்லை எனக்கு அந்த வேலை வந்தால் தான் போவேன். என்னவா? அவன் படித்ததுக்கு அந்த வேலை வந்தால் தான். வெளிநாட்டில் இத்தனை சம்பளம், இந்தியாவிலையும் அந்த சம்பளம் கிடைச்சாதான். எனக்கு 2 லட்சம் சம்பளம், நான் சொல்கிறது 10 வருஷத்துக்கு முன்னாடி, 2 லட்சம் சம்பளம் வந்தால் தான் வேலைக்கு போவேன்னு உட்காந்துட்டு இருக்கிறான். ஆண்டவர் கொடுப்பாரா? இருக்கிற வேலையை எரேமியா தீர்க்கதரிசி சொல்லுகிறான், நீங்கள் 70 ஆண்டுகள் கழித்து நீங்கள் போவீங்க, ஆனாலும் இப்போ இருக்கிற இடத்துல உங்கள் வேலையை ஆரம்பிங்க. வாலிப தம்பி தங்கச்சி, கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த வேலையை உற்சாகமாக செய்யுங்கள். ஆமென். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார், அப்போ சமாதானம் இருக்கும். ஆமென். 10 வருடமாக அந்த தம்பியை பார்த்தேன், ஒரு வேலைக்கும் போகல. ஆனால் அப்பா அம்மா கிட்ட போய் தொல்லை பண்ணி 10,000 20,000 வாங்கிட்டு வந்துடுவாங்க சர்வசாதாரணமாக. பாவம், அவங்க எங்கேருந்து கடன் வாங்கி தந்து ரோட்ல எல்லாம், அவர் காலில் கூட செருப்பு இருக்காதுங்க, காலில் கூட வெயிலில் நடந்து போவார். என் பையன் நல்லா இருக்கணும், ஒரே பையன் நல்லா இருக்கணும்னு அவ்வளோ கஷ்டப்படும். ஆகவே ஸ்தோத்திரம், அந்த நிலைமை வரும், ஆசீர்வாதம் வர்ற வரைக்கும் நான் ஜெபம் பண்ணிட்டு போய் சொல்லாதீங்க, இப்போவே செயல்பட ஆரம்பிங்க. கொடுத்த வேலையை சந்தோஷமாக செய்யுங்க, கொடுத்த ஊழியத்தை சந்தோஷமாக செய்யுங்க. நேரம் வரும், கர்த்தர் நம்மை மீண்டுமாய் ஹல்லேலூயா திரும்ப, அங்கே சொல்லியிருக்கிறது எரேமியா 29ல், மீண்டும் திரும்ப உங்களை அழைத்து செல்வேன் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. நீங்கள் விட்டு வந்த ஆண்டவர் எருசலேமுக்கு உங்களை திரும்ப அழைத்து செல்வேன்.
அந்த வார்த்தைகள் தீர்க்கதரிசனமாய் ஏராளமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் நிறைவேற்ற போகிறார். யாக்கோபு புலம்பினான், ஆனால் எகிப்திலே சென்று யோசேப்பை மாத்திரமல்ல ரெண்டு பிள்ளைகளை பார்க்கிறான். புலம்பும் போது என்ன புலம்புனா, இப்படியே தான் நான் மண்ணுக்குள்ளே போகணுமா அப்படின்னு புலம்புனா. கர்த்தர் அப்படி விடமாட்டார். தேவ பிள்ளையே, உங்கள் ஆசீர்வாதம், உங்கள் சந்ததி ஆசீர்வதிக்கப்படுவதை நீங்கள் பார்க்க போறீங்க. உங்கள் சந்ததி, அதுதான் அந்த பாட்டை பாடணும். தலைமுறை தலைமுறை, ஹல்லேலூயா. ஒரு தலைமுறை அல்ல, 3 தலைமுறை 4 தலைமுறைகளை பார்க்காம கர்த்தர் உங்களை கொண்டு போக மாட்டார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆமென், ஹல்லேலூயா. ஆகவே ஏதுவானாலும் நீங்க சந்தோஷமா இருங்க, சமாதானமா இருங்க. கர்த்தர் உங்களை நடத்துவார். தாவீது அந்த சூழ்நிலையிலும் சமாதானமாக இருந்தார். யோசேப்புடைய தகப்பனார் யாக்கோபு அந்த சூழ்நிலையிலும் சமாதானமாக இருந்தார். அந்த சமாதானத்தை கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு தருவாராக. நம்ம எல்லாரும் எழும்பி நிற்போம்.